இதை என்ன சொல்லிக்கிட்டீங்க. ஸோ நம்ம இதை நம்ம சும்மா இது கண்டினியூ பண்ணலாம். ஓகேம்மா யாரா கூப்பிடுதா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தோன்னா செம்ம ஷாக்காக இருப்பாங்க. ஸோ இதை இருந்தால் முச்சந்தமா அங்கே கதைக்குள்ளே போகலாம். ஜெய்கேம்மா அப்படியே திரும்பி பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. அவ்வளோதான் பார்த்தா தயங்கு. ஐயோ இவன் வேற இங்கே வந்துட்டானே. ஜேகே அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு பக்கம் ஜேகே அழுதுகிட்டே இருக்கான். இன்னும் இவனை சமாளிக்கிறதாலும் அவனு சமாளிக்கிறதான்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க. ஸோ தயம் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஜேகே தான் பார்க்குறான். பார்த்தா அவன் அழுதுட்டு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு வேகமாக அவன் பக்கத்தில் போயிட்டு, டேய் ஜேகே என்னாச்சு, எதுக்குடா அழுகிற, டேய் உனதான்டா கேட்குறேன், ஆண்டி என்னாச்சு எதுக்கு அழுகுறாம அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே அம்மாட்ட கேட்குறான் நம்ம தையங்கு. ஜேகே அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சொன்னால் அவ்வளோதான் கொலை வெறி ஆயிடுவான், இல்லை திட்டவும் ஆரம்பிச்சிருவான் நேராக போயிட்டு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க. ஸோ தையங் தான் கேட்டுக்கிட்டே இருக்கான் ஜேகே அம்மாட்ட, ஆண்டி நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், எதுக்கு இப்படி ஜேகே தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான், என்ன தான் நடந்துச்சு, என்ன பிரச்சனை இருந்துச்சு, உண்மையை மறைக்காமல் சொல்லுங்கள். ஏன் ரொம்ப கோபமாகவே கேட்டுக்கிட்டு இருக்கான் ஜேகே அம்மாட்ட. ஸோ ஜேகே அம்மா எல்லாமே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா தையம், இவரோட அப்பா எங்களை தேடி வந்தாரா, வந்து பேசினாரு. ஜேகே பார்த்துட்டு கோவப்பட்டா என்கிட்ட, நான் கூப்பிடல அப்படின்னு நான் சொன்னேன். உன் புருஷன் இந்த மாதிரி என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னோம். அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சு, அவரை பிடிச்சி நான் திட்டினேன், நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவரை கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இவன் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கவும் இல்லை, கோவப்பட்டான். ரொம்ப கோவப்பட்டு 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. புருஷனும் பிள்ளையும் சைக்கோ மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அழுது தேவி அழுக ஆரம்பிச்சிட்டான்ப்பா. இதான்ப்பா நடந்துச்சு பிரச்சனை. ஜேகே அம்மா எல்லாமே தயன்ற சொல்கிறாங்க. ஸோ தயங்கு செம்ம கடுப்பாகுது. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, இவ்வளவும் நடந்திருக்கு, இந்த மனுஷன் எதுக்கு ஆண்டி இங்கே வந்தான், நிம்மதியாகவே இருக்க மாட்டானா என் மச்சானா, அவனுக்கு இன்னைக்கு இருக்குது. இல்லைப்பா வேணாப்பா, எந்த பிரச்சனையும் வேணாப்பா, விட்டுருப்பா, அவர் ஏதோ நாங்களே தலை முழுங்கிட்டோப்பா, விட்டுருப்பா, அவர் இப்படியும் போய் தொலையிட்டோம், நீ எதுவும் பிரச்சனைலாம் பண்ண. இல்லை ஆண்டி நான் சும்மாவே விட மாட்டேன், எப்படி தேம்பி அழுகுறான் பாருங்கள், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், அவங்கள இருங்க இன்னைக்கு நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் தயங்கு ஜேகே அம்மாட்ட சொல்லிட்டு அப்படியே போகிறான் கோவத்தோட. ஸோ ஜேகே அம்மா இவ்வளோ தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இல்லை அவனுக்கு இன்னைக்கு இருக்குது, அவனுக்கு கொச்சடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ ஜேகே அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜேகேவை சமாளிக்கிறதா இல்லை தயங்க சமாளிக்கிறதானா கூட தெரில. அப்படியே கன்ஃபியூஷனோட நிற்கிறாங்க ஜேகே அம்மா. ஸோ ஜேகே அம்மா ஜேகேவை தான் கன்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம தையம் ஸோ ஜேகேயோட அப்பா வீட்டை கண்டுபிடிச்சி ஸோ நேராக வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்குள்ளே போயிட்டு கூப்பிட்றான், மிஸ்டர் கார்த்தி எங்கே இருக்கீங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் பயங்கர கோல்டு வாய்ஸில். ஜேகேயோட அப்பாவும் பார்த்துட்டு, இல்லை பாப்பா, ஜேகேயோட அப்பா இந்த மாதிரி தையங்க உள்ள வாப்பா அப்படின்னு கூப்பிட்டானோ. ஸோ தையம், யோ நான் என்ன உன் விருந்துக்கா வந்திருக்கேன் உன் வீட்டுக்கு, நம்ம உள்ள வாப்பான்னு சொல்லிட்டு இருக்க, நீ சொன்னோன்னு நான் வர்றதுக்கு நான் என்ன இழுச்ச வைனா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் ஜங்கு மச்சான நீ டிஸ்டர்ப் பண்ணாத, ஆல்ரெடி உன்கிட்ட பட்டதே போதும் சரியா, சும்மா அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காத, சின்ன தடவை அவன் வீட்டுக்கு வந்தன்னு எனக்கு தெரிஞ்சது இன்ஃபார்ம் பண்ணாங்க, அவனை சாவடிச்சிருவேன். இந்த தடவை அவன் ஜேகே ஏங்கி அழுகிறத நான் பார்த்தேன், அவனை உன்னை அங்கேயே குழி தோண்டி புதைச்சிருவேன், அப்பாங்காரங்களோட பார்க்க மாட்டேன், ஜேகே அப்பா கூட. ஆனால் மைத்துக்கியா நீ வீட்டுக்கு வந்த, என்ன இளவு மீறி பிள்ளைன்னு சொல்லிட்டு வர, எனக்கு வெக்கமா இல்லை, இவ்வளோ பட்டு உனக்கு இன்னும் திருந்தலைல்ல, தான் அவனே சொல்லிட்டால எந்த உரமும் இல்லை ஒரு மயிரும் இல்லைன்ட்டு, நான் மைத்துக்கு ஏன் ஜேகே போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க, உன்னாலாம் ஜேகேக்கு புள்ள அப்பன்னு சொல்லவே எனக்கே அசிங்கமாக இருக்குடா, நீ பண்ண வேலைக்கு சத்தியமாக சொல்கிற எந்த அப்பனும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பிள்ளைக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நீ வெக்கமே இல்லாமல் ஒரு பிள்ளை சொந்த பிள்ளைக்கு போயிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி கொடுத்துட்டு எப்படி சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்குன்னே தெரில. ஓ எப்படியா உன் பிள்ளைக்கு மட்டும் இப்படிலாம் கொடுக்க தோணுது, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டல்ல, பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான், தெரிஞ்ச எவ்வளோ அழுவான், இதெல்லாம் யோசிக்காமல் நீ வாட்டுக்கு மயிரா பண்ணிட்டு போவல்ல, நீ எதையுமே யோசிக்காமல் உன் பிள்ளைக்கிட்டே தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்க, சீ வெக்கமா இல்லை, உன்னெல்லாம் அப்பன்னு சொல்லவே
தகுதியே இல்லாத மரியாதைக்கு எடுத்துக்கிட்ட நீ ஊர்லேயும் அப்பன் பிள்ளைய போய் பாரு எப்படி இருக்காங்க. ஆனால் நீயும் இருக்கியே பிள்ளைகிட்டே தப்பாக பிஹேவ் பண்ணது இல்லாமல் வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணி போஸ்ட் போடுற அவசியமான ஒரு பட்ட பேரை வாங்கி கொடுத்த எச்சக்கொள்கிற நாய் தாண்டா நீ. தையம் ஜேகே போட்டு செம்மையாக போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான் கோபத்தில். ஜேகே அப்பாவுக்கு என்ன பேசுறது என்ன சொல்றது எதுவுமே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு அப்படியே ஒண்டிஞ்சு போய் நிற்கிறாரு நம்ம தையம். ஜேகே அப்பா பார்த்துட்டு ஷோ நல்லா கேட்டுக்கோ, இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். இதுக்கப்புறம் நீ உன் புள்ள மயிறு நுட்டு லுஸ்க்குன்னு வந்த அவன் இப்போதான் ஓகே வாங்கிட்டு இருக்கான். அவனை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சது அவனை நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ. தேடி வீட்டுக்கு வர்றது, அவன் நம்பரை கண்டுபிடிச்சி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, புள்ள வர்றது, பொண்டாட்டி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்தான்னு வச்சுக்கோயேன். அவ்வளவு சொல்லிட்டேன். ஜேகே அம்மாவும் அவனும் இப்போதான் நிம்மதியாக இருக்காங்க உன்கிட்ட இருந்து. ஜேகேவோட அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணுறது, ஜேகேவை டிஸ்டர்ப் பண்ணுறத வேலை, இந்த மாதிரி வேலை எச்சக்கலதை வேலை பார்த்தான்னு வச்சுக்கோ அவனை கொன்றுவேன். ஜேகே அப்பாங்காரங்களோட பார்க்க மாட்டேன். சமாதி கட்டிட்டு பூக்கிட்டே இருப்பேன். புரிஞ்சதா? நான் இந்த மாதிரி ஜேகே அவங்க அப்பா மேலே சரியான கோவத்தில் இந்த மாதிரி சொல்லி மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான். ஸோ ஜேகே அப்பா அங்கேயே உடஞ்சி போய் உட்காந்து செம்மையாக எழுதிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம தையம் ஸோ ஜேகே வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஸோ ஜேகே தான் கன்ஃபர்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகே தேம்பி எழுதியிருக்கான் ரொம்ப நேரமாக. ஸோ ரொம்ப கன்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை நான் மிரட்டி விட்டுட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டாங்க, டேய் ஒன்றும் இல்லைடா நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப கன்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ கொஞ்சத்தில் நம்ம ஜேகேவும் ஓகே ஆகிடுறான். ஜேகேயோட லைஃபே இப்படி தான் போயிட்டுருக்கு. ஜேகே அப்பா அடிக்கடி வந்து மீட் பண்ணுறது, கால் பண்ணுறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை பார்ப்பாரு. ஸோ ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்காது. அவாய்ட் பண்ணிட்டே போய்கிட்டே இருப்பான். இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஜேகே அப்பா வந்து. நீங்கள் ஜேகே என்ன பண்ணுறான் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாயிண்ட்டாக நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் ஜேகே எதுவுமே கண்டுக்க மாட்டான். வேலை உண்டு சோழி உண்டு அப்படி தான். நீங்கள் ஜேகேவை ரொம்ப பிடிச்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஜேகேவை. அவன்கிட்ட எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு எப்படியாவது அவன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேச ட்ரை பண்ணுவீங்க. ஜேகேவும் அதே மாதிரி தான். ஸோ உங்களை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ரொம்ப அவனுக்கு பிடிச்சி போயிடும் உங்களை. ஆனால் அவன் வெளியே காட்டிக்க மாட்டான். ஸோ அவனும் எப்படியாவது இவங்கிட்ட சொல்லணும் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனுக்கு வேலை வந்தனால ஸோ வேலையிலே கொஞ்சம் பிஸி ஆகிடுவான். ஸோ அதனாலேயே அவனால் சொல்ல முடியாமல் போயிடும். ஸோ 2 பேர் டேஸும் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஜேகே லைஃப்பும் உங்கள் லைஃப்பும். இந்த சைடு நீங்கள் ஜேகேவோட நம்பருக்கு கால் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. பண்ணலாமா வேணாமா சரி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கால் பண்ணீங்க. ஸோ ஜேகே கேம் விளாண்டு இருந்திருப்பான் போல். ஸோ கரெக்டாக கால் வர்றதை பார்த்துட்டு யார் இது கால் பண்ணுறது அவனும் நம்பர் மாதிரி தெரியுது, அட்டன் பண்ணலாமா வேணாமா சரி அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகேவும் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ யார் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஜேகே தான் பேசுகிறோம். ஸோ ஜேகேயோட குரல் கேட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது. இந்த சைடு நம்ம ஜேகே பேசிக்கிட்டே இருக்கான். ஹலோ யாராவது இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஹலோ ஜேகே நான் யாருன்னு தெரியுதா? தெரியல, நீ யார் ஃபஸ்ட்டு? ஜேகே இந்த மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கா என்னங்க தெரிஞ்சு நடிக்கிறானோ தெரியாமல் நடிக்கிறானோ நம்ம பண்ணிவிட்டு சொல்லிட்டோம். டேய் நான் யாருன்னு தெரியல. ஏம்மா தெரியலம்மா நீ யாரும்மா ஃபஸ்ட்டு? நீ எதுக்கும்மா என்னை கால் பண்ண? ஆமாம் ஏன் நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறான் நம்ம ஜேகே. நீங்களும் அப்படியே திட்டு முழு பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. என்னவன் இப்படி அம்மா கேள்வி கேட்டுகிட்டே போகிறான். இந்த சைடு நம்ம ஜேகே பேசிக்கிட்டே இருக்கான். ஹலோ இருக்கீங்களா? ஏய் ஃபோன்லாம் தான் கேட்குறேன். ஆனால் உனக்கு தெரியுமா நீ எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஜேகே. நீங்களா? இவன் ஊராக நட்டிக்கிறானா இல்லை ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறானா? ஒன்றுமே புரியலையே. ஹலோ ஜேகே நான் யாருன்னு தெரியல. தெரியல யாரு நீ ஃபஸ்ட்டு?
ஜேகே இந்த மாதிரி காலில் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் தெரியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, நீங்களா இவன் நடிக்கிறானான்னு எனக்கு தெரியலையே, ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் அப்போ வந்து கண்டுபிடிக்கிறேன் நான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் பிக்கு சென்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜேகேக்கும் டிங் அப்படி சவுண்டு போட்டு ஒரு சவுண்டு வருது. ஸோ அவனும் பார்க்குறான், பார்த்தா ஸோ டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ டவுன்லோட் ஆகி காமிச்சிடுது. ஸோ அது நீங்கள் தான், நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க, செம்ம அழகாக இருக்கீங்க. ஸோ ஜேக்கை பார்த்துட்டு, ஓ நீயா, இரு உன்னை இப்படி ஓட்ட வைக்கிறேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்துட்டு, இப்போ நீங்கள் இந்த சைடு ஹலோ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இருக்கேன். யாரும்மா நீ, என்னம்மா வேணும், சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜேகே இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ கூட நீங்கள் இன்னும் ஃபோட்டோ ஏதாவது பிக்கு வந்துச்சா? வந்துச்சே, நான் யாருன்னு தெரியல ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக கேட்குறீங்க. இந்த சைடு நம்ம ஜேகே, யாரும்மா நீ, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ யாருன்னே தெரிலம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இப்படி சொல்லிட்டு லைட்டாக ஸ்மால் பண்ணிட்டு தெரியாத மாதிரியே நடிச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கான், அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் கடுப்பாயிட்டீங்க. ஜேகே என் பொறுமையை நீ சோதிக்காத, நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும், நடிக்காத. எது நான் நடிக்கிறேன்னா, எவன் யாருன்னு தெரிலதாம்மா சொல்ல முடியும், நான் இதுக்குமா நடிக்க போகிறேன். ஜேகே என் பொறுமையை நீ சோதிக்காத, நான் உன்னை மீட் பண்ணி ஆகணும், நான் உன்னை பார்க்கணும், நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃபோன் காலில் ஜேகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ எதுக்கு என்னை மீட் பண்ணணும், நீ என்ன என்கிட்ட பேசணும்னு நினச்சிட்ருக்க, நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்ன மீட் பண்ணணும் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ யாருன்னே தெரிலன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், புரியுதா? ஜேகே இந்த மாதிரி ஃபோன் காலில் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஜேகே என் பொறுமை நீ சோதிக்கிற, நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் எதாவது பண்ணிப்பேன். நீங்கள் ஜேகிட்ட இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜேகே, நான் ரொம்ப ஓவராக மிரட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த மிரட்டுறவெல்லாம் அவங்ககிட்ட வேறு யார்கிட்டயாவது போய் வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத, புரிஞ்சதா? நீ சொல்கிற இடத்துக்கு நான் எதுக்கு வரணும், நான் உன்கிட்ட எதுக்கு பேசணும், எதுக்கு மீட் பண்ணணும், எனக்கு புரியல, உனக்கு தெரியலன்னு சொன்னேன், உனக்கு புரியுதா இல்லையா? ஜேகே இங்கே பாரு, இப்படிலாம் பண்ணாத, இப்படிலாம் பேசாத, நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும், நீ நடிக்கிற மட்டும் நல்லா தெரியுது, நான் சொல்கிறதுக்கு வரலன்னா அடுத்த செகண்டே நீ என்னை உசுரோட பார்க்க முடியாது. நான் உன் பேரை லெட்டர் எழுதி வச்சுட்டு, இதுக்கு என் சாவுக்கு காரணம் மிஸ்டர் ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துருவேன், பார்த்துக்கோ. நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் வேலை இல்லை, சரியா? நான் ஃபோனை வைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு வைக்கலான்னு போவீங்க, கரெக்டாக ஜேகே தான். சிலுகு இருடி, வரேன்டி, நீ சொன்ன இடத்துக்கே வரேன், போதுமா? இந்த மயிரெலாம் பண்ணாத, தேவையில்லாத வேறெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் சாவடிச்சிருவேன். இதுதான் வேணும் எனக்கு, நான் சொன்ன இடத்துக்கு வந்துடு, நான் வைக்கிறேன், பாய். ஐயே பாய். ஜேகேவும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ரெடி ஆகிட்ருக்கான். ஸோ ரெடி ஆகி முடிச்சுட்டு அப்படியே அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் போகிறான். இந்த மாதிரி நான் என் ஆளை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே எங்கேருந்து கிளம்பி போயிடறான். பைக் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போயிடறான். கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகுறான். இந்த சைடு நீங்கள் ஜேகேக்காக தான் வெயிட்டிங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஐயோ இவன் எப்போ வர, நான் என்னைக்கு ஆள்கிட்ட வந்து சொல்ல, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஜேகேக்காக. ஜேகேவும் நீங்கள் சொன்ன இடத்த பார்க்குக்கு வந்து சேர்ந்துடுறான். ஸோ பைக்கை ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு என்ன அடுத்து வந்துட்டு இருக்கான். ஸோ உங்களை தான் கூப்பிடுறான். சிலுகு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டானோ. ஸோ நீங்களும் திரும்பி பார்த்துட்டு வந்துட்டீங்க, எவ்வளோ நேரம் உனக்காக? நான் ரெடி பண்ணுறது டிராஃபிக்லாம் தாண்டி தான் வர முடியும். சரி ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம், எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. நீங்கள் ஜேகிட்ட சொல்கிறீங்க. ஜேகே சொல்லு. என்ன அது வந்து கூப்பிட மாட்டேல்ல, நீ சொல்லு. நீ சொல்கிறதுல தான் நான் கோவப்படாததா நான் பார்த்துக்கிறேன், சரியா? நீ சொல்லு. ஓகே நான் சொல்கிறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜேகே. உன் கூட நான் மேரேஜ் பண்ணிட்டு வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியாக வாழணும், உன் கூட லைஃப்லாம் ட்ராவல் பண்ணணும், நிறைய பேபிஸ் பெற்றுக்கணும், உன்னை லைஃப்லாம் நான் ஹாப்பியாக பார்த்துப்பேன். எனக்கு எந்த கஷ்டமும் எந்த வலியும் நான் வர விடாமல் என் கண்ணுக்குள்ளே வச்சு உன்னை பார்த்துப்பேன். ஐ லவ் யூ ஜேகே புருஷா. நீ இந்த மாதிரி சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுறீங்க ஜேகே கிட்ட. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு இதுக்கு தான் கூப்பிட்டியடி,
ஆமாம், நான் இதுக்கு தான் கூப்பிட்டேன். நீ சொல்லு, உனக்கு ஓகேவா ஜேகே? அப்படி சொல்லி நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்க ஜேகிட்ட. எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாகவே இருக்கான், அப்படியே யோசிச்சுட்ருக்கான் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு. ஓகேடா, இதோட இந்த எபிசோடு போது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம ஜேகே அக்செப்ட் பண்ணுவானா மாட்டானா, இல்லை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டுவானா, ஸோ அடுத்து என்ன பிரச்சனைகள் ஜேகேக்குள்ளே வருது, ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது, ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புறேன். டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ சரவணன். Bye bye.